உங்கள் எல்லாரையுமே விடுதலை பண்ண சொன்னதே நம்ம முதலமைச்சர் விஜய் தான். ஸோ அது கூட தெரியாத இந்த கொத்தடிமைகள், மந்தை கூட்டங்கள், பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த ஜூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி நேற்று ரோட்டில் அங்கே கோர்ட் வளாகத்தில் கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த புதுசாக ஜென்ஸு கூட்டம் அப்படின்னு புறப்பட்டுருக்காங்களே அவங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்கு நேற்று ரொம்ப பரிதாபமாக இப்படிப்பட்ட நிலைமையில் பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி கோர்ட் வளாகத்தில் நேற்று கத்திக்கிட்டு பைத்தியம் போல் அங்கேயும் இங்கேயும் தலையை பிச்சுக்கிட்டு துணியை கிழிச்சிக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வேண்டாம் பரவாயில்ல பாவம் விட்டுடுங்க அப்படின்னு என்னதான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முடிவை எடுத்திருக்காரு, என்னதான் உத்தரவு போட்டிருக்காரு, அது தெரியாமல் இந்த லூசு பயலுங்க இவங்க எல்லாருமே நேற்று பைத்தியம் மாதிரி கோர்ட் வளாகத்தில் கத்திக்கிட்டு இந்த ஜூலி உட்பட எல்லாருமே துணியை கிழிச்சிக்கிட்டு எதுக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி இருக்காங்க அப்படிங்கிற இந்த பரிதாபமான நிலைமையில் இருக்க திமுக அந்த கொத்தடிமைகள் அவங்க என்னதான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு கொத்தடிமை ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் சொல்ல விரும்பல. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழக வெற்றி கழகம் பெண்கள் அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவதூறாக தொடப்பக்கட்ட இந்த மாதிரி மோசமாக இன்ஸ்டாகிராமில் அவன் பேசியிருக்கான். ஸோ இதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் பெண்கள் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்காங்க. அந்த நபர் மேலே இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாரு அப்படின்னு அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தமிழக கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கை நீதிபதிகள் அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இல்லைங்க இந்த வழக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் இருக்குது, இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு அந்த வழக்க நீதிபதிகள் அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கோர்ட் வளாகத்துக்கு வெளியே வந்துக்கிட்டு ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி அப்படியே முடிச்சிடுவேன் அப்படின்னு கையை காட்டுவார். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த பைத்தியங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 கையில் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவரை தோக்கடிச்சிருந்தார்ல பாபு, அவர் செஞ்ச மாதிரி இன்னும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பண்ண மாதிரி ஸ்டாலின் அவர் செஞ்ச அந்த செய்கையை நம்ம பண்ணோம்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் பண்ணாங்கன்னா திமுகவை எதிர்த்து பண்ணுறாங்க, ஸ்டாலினை கிண்டல் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுகவர்களே ஸ்டாலின் அவர் பண்ண அந்த செய்கையை பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்களை கிண்டல் பண்ணுறதா இல்லை அவங்க கட்சி தலைவர் ஸ்டாலின் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரியா அப்படிங்கிறது சத்தியமாக புரியல. அவங்க பண்ண அந்த செய்கை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரை சத்தியமாக அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது கூட அந்த பைத்தியக்கார கும்பல் அவங்க யாருக்கும் தெரியல. அந்த வழக்கை வந்து காவல் நீதிபதிகள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம். உடனே அந்த கேஸ்லேயே அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி அங்கே கோர்ட்டு வளாகம் வெளியே வந்துக்கிட்டு என்ன ஆட்டம்ன்றீங்க என்ன பாட்டம்ன்றீங்க எல்லாருமே பைத்தியம் மாதிரி இந்த ஜூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை ஸ்டாலின் முடிச்சிடுவேன் அப்படின்னு பண்ணார். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாலினை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல நம்ம பண்ணுற செய்கை நம்ம ஸ்டாலினை தான் கிண்டல் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டாலின் தான் ஃபஸ்ட்டு அந்த செய்கையை முதல்ல அவர் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த செய்கையை பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டாலின் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த செய்கையை அப்படியே முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் இப்போ பதிலுக்கு அதே செய்கையை இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியல நம்மளே ஸ்டாலின் அவரை தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த பைத்தியங்க அவங்க ஸ்டாலின் அவங்க தலைவரே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு இன்னும் அங்கே இருந்த அந்த ஜென்சிக் அந்த கூட்டம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி ரோட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. எதுக்கு கத்திக்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. எல்லாரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டாங்க. இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணது நீதிபதியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு எதிராக யாராச்சும் வழக்கு போட்டாங்க அப்படின்னா நீதிபதிகள் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு திமுக அவங்க கட்சிக்கு சாதகமான முடிவு தான் இது வரைக்கும் நீதிபதிகள் அவங்க எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே திமுக ஆட்சியில் பல வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. ஆனால் நீதிபதிகள் நியாயமான தீர்ப்பு கொடுத்த மாதிரி தான் இதுதான் நியாயம் அப்படின்னு நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுக அவங்களுக்கு சாதகமான பதிலை நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவரே பார்த்தீங்கன்னா எந்த வழக்காக இருந்தாலும் எங்களுக்கு எதிரான வழக்காக இருந்தாலும் கூட நீங்கள் நியாயமான தீர்ப்பையே கொடுங்க, தவறான தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக கூட நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு நீதித்துறையை கூட நம்ம முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்ய விரும்பலை. ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் அவங்க திமுக எப்படியெல்லாம் நீதித்துறையை தொந்தரவு பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீதிபதிகளை ஆட்டி படைச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே அதை பார்த்துருக்கோம். அதை கூட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செய்யாமல் விட்டதுக்காக தான் இந்த பைத்தியங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோட்டில் இறங்கிக்கிட்டு பைத்தியம் மாதிரி துணியை கிழிச்சிக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்க.
நம்ம முதல்வர் விஜய் அவருடைய பெருந்தன்மை தான் இந்த வழக்கு அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு. அது கூட தெரியாத இந்த பைத்தியக்கார மந்தை கூட்டங்கள் ஸ்டாலின் அவங்க தலைவரையே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு அவங்க தலைவரையே கிண்டல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரோட்லையும் பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க பைத்தியக்காரங்க மாதிரி எல்லாருமே துணியை கிழிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு வெற்றி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு போலியான வெற்றி அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. மேலும் இந்த சம்பவத்தை அங்கே நேற்று லைவ்ல பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தை நேற்று கோர்ட் வளாகத்தில் பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குது, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நேற்று இந்த விஷயத்தை லைவை பார்த்தவங்க எல்லாருமே பதிவு பண்ணக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ வீடியோ மூலியமாக பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். முக்கியமாக முதல்வர் விஜய் அவர் இந்த விஷயத்தை கண்டுக்காமல் அவர் நீதித்துறையை அவர் டிஸ்டர்ப் பண்ணாததால் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பே வந்திருக்கு. இது நிச்சயமாக திமுக ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயத்தை தான் முதல்வர் விஜய் அவர் செஞ்சிருக்காரு. அது கூட தெரியாமல் இந்த பைத்தியங்க இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீதி வென்றது. வெளியே வெளியே முடிச்சிட்டோம். போடுறீங்க கூடிய சீக்கிரம் கரூர் விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்திப்போம். எத்தனை பேரை வேணா பேசுறவங்கள நீங்க உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எடுக்கிறதுக்கு திமுகவோட லீகல் விங் இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க வந்து நிப்போம். எல்லாரும் நீங்க எத்தனை பேர் போடுவீங்க? ஒருத்தர், 2 பேர், 100 பேர், 1000 பேர் போடுங்க சார். லீகல் விங் வருவோம் சார். இறங்கி நின்னு திமுக வந்து பொய் வழக்குன்றது மாலை மாதிரி காலைல பூத்து குலுங்குச்சு, ஈவினிங் வாடி போச்சு. காரணம் லீகல் விங் தான். ஜென்சி டிவிகே பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு போங்காட்டம். ஜென்சி டிஎம்கே பின்னாடியும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஒருத்தரை தொட்டிங்கனாலும் இங்க மொத்த படையும் ஆஜராகும், மொத்த லீகல் விங்கும். நாங்க வந்து சிட்டிங் சிஎம் கோர்ட் ரூமுக்குள்ள சிஎம் கூட்டிட்டு போய் வெளியில எம்எல்ஏ கூட இல்லாம கூட்டிட்டு வந்த ஒரு டீம் வச்சிருக்கோம். அதனால இன்னொரு கோர்ட் ரூம்ல அசிங்கப்படாதீங்க. தேவையில்லாம நாங்க சொல்ற கருத்துக்களால எதிர்கொள்ள பாருங்க. தேங்க்யூ.